என்னுடைய வாழ்க்கைய நான் தான் வாழணும். எனக்காக மத்தவங்கலாம் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னுக்கு வரணும் அப்டின்னா, நான் கடுமையா உழைச்சேன்னா நான் முன்னுக்கு வர முடியும். அப்டிங்கிற ஒரு மனோதைரியம் படைத்த நபர்கள் தான் இந்த மேசராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாகுமா? எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலா அமையும்? அப்டிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு. அதனால வீடியோவ கடைசி வரையிலும் பாருங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மேசராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கருங்காலி இதோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ஏற்கனவே ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அது இப்போ கரெக்டான நேரத்தில் பார்க்க முடியாதனால நாங்கள் இந்த டைம் கருங்காலி ஆடு கொடுத்துருக்கோம். இது ஒரிஜினல் கருங்காலி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி பயன்படுத்திக்கோங்க. கருங்காலியை பயன்படுத்துறதன் மூலிமா ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கருங்காலி பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நாங்களும் நிறைய பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு மாற்றத்தை அவங்களும் இது பண்ணதான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் சரி, உங்களுடைய உறவுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கணுன்னா கூட இது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஃபேமிலி காம்போ இருக்குது, வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சரி, நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு? இந்த பரபவ ஆண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். என்னம்மா ஜென்ம சனி நடந்திருக்கு, அதுவும் ரேஜனி நடந்துகிட்ருக்கு, நீங்கள் போய் எங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சியோடு குரு பயிற்சி வந்திருக்கு. அதனால் அடுத்தடுத்து நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல சவால்கள் இருக்கும். பல சவால்களை தாண்டி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய மனோபலம், அந்த மனோபலம் தான் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. அதனால் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கோங்க. மனோதைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடுனீங்க அப்படின்னாவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு ஜெயமான ஆண்டாக, நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டு இறுதியில் விரையச்சனியோட தாக்கம் இருந்ததுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. வருமானம் நல்லா தான் கிடைக்குது, ஆனால் செலவு எப்படி வந்ததுன்னே தெரியல, செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இதுனா வரையிலும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மேசராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானும் சனி பகவானும் சேரும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படிங்கிறது தனக்காரகன். அவர் நிறைய வருமானத்தை கொடுப்பார், நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார், நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே செய்வார். அவர் நல்ல இடத்துல அமரும்போது நல்ல ஒரு சாதகமான பலன்கள்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அதனால் சுப விரயமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. வீடு கட்டுறது, வீட்டில் ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறது. அதற்காக வரன் தர முயற்சியில் இறங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் செஞ்சீங்க அப்படின்னா சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அப்படி புத்திசாலித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி எந்த ஒரு விரைய செலவுமே ஏற்படாது. கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். கொஞ்சம் யோசித்து செயல்படணும். மற்றபடி பெருசாக பாதிப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். பெண்ணாக இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க, திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரநமையும். கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி பெண்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர்லாம் உயர்கல்விக்காக ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. நீங்கள் போய் சீட்டு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கரெக்டான காலி இடம் இல்லை, இடம் கிடைக்கல, நீங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும், வேலையிலேயாகட்டும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மனோதைரியத்தோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலியான ஒரு நிலத்தில் வீடு கட்டுறதுக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு
கட்டணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான விஷயங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய சேமிப்பு உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் தங்க நகை வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மாடு இந்த மாதிரி நிலம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா விரயங்கள் அங்கே விரயச்சனியாக சனி பகவான் வந்து அமரும்போது விரயங்களும் கொஞ்சம் வர்றதுக்கான சூழல் இருக்குது. இப்போ கால்நடைகள்லாம் வாங்கினீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணாமல் நீங்கள் வாங்கிடுவீங்க. அது நல்லா தான் இருக்கும் அங்கேருந்து வரக்குள்ள. அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் வரும். அதனால் ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும். சனி கொஞ்சம் துன்பத்தை கொடுப்பார். அதை தவிர்க்கிறதுக்கு குரு பகவான் அருள் கிடைக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குரு அருள் இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சொந்தங்களால் ஒரு சில இடத்துல பகை வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். 7.5 சனி காலம் என்பதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். உறவுங்கிட்ட கூட கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும். பொதுவாகவே 7.5 சனி காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற உறவுகளால் ஒரு சில இன்னல்கள், குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்துலையுமே டக்குன்னு இறங்குனீங்கன்னா உடனே அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். ஆனால் 7.5 சனி காலத்தில் நீங்கள் போராடினாலும் அது வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இடர்பாடுகள் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பகவானுடைய ஆசி இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அல்ல குறையாமல் குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த காலகட்டத்தில் பெருசாக பாதிப்போ கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கோ இந்த மேசராசி என்பர்கள் தள்ளப்பட மாட்டாங்க. அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்கள் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடைபெறும். ராகு தொழில் ஸ்தானத்திலையும் கேது சுகஸ்தானத்திலையும் வந்து அமரும்போது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். எடுக்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். குருவோடு கேது சேரும்போது இவங்களுடைய 2 பேரோடைய இணைவு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். குருவோடைய பார்வையும் ராகுவோடைய பார்வையும் படும்போது தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். யாரை நம்பியுமே முழுசாக ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது. பொதுவாகவே மேசராசி என்பர்கள் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டீங்க. உங்களை தான் நம்புவீங்க. உங்களுடைய தைரியத்தை தான் நம்புவீங்க. உங்களுடைய நேர்மையை தான் அதிகமாக நம்புவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சரி நம்மளுடைய உறவு தானே அப்படின்னு நம்பி ஒரு சில விஷயங்களில் இறங்கிடுவீங்க. அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறதன் மூலிமா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு சுபிச்சம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகன் கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பம் கொஞ்சம் வரும். எடுக்கிற வேலையில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஆனால் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மே 10 வரை, செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால வீண் அலைச்சல் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் 20 வரை ஜென்ம ராசிக்குள்ள
ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் அதன் பிறகு குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கிறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 7, 9, 11 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். சண்டை சச்சரவுகளால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவர்களுடைய அறிவுரை உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் புதுசாக வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. புதுசாக வீடு குடிபெயரக்கூடிய யோகமெல்லாம் நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ராசிக்குள்ள இந்த மாதம் முழுவதும் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால புது திட்டங்கள் தீட்டுவீங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலையில் விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் வரும். தொழில் போய் தொடங்கலாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை போய் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக தான் இருக்கணும். 7.5 சனி காலம் என்பதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக தான் போகணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனி மே 10 வரை ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும்போது செலவுகளும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகும். லாபத்தில் குரு அமரும்போது யோக பலன் கொஞ்சம் கிடைக்கும். மே வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்கணும். அவசரம் காட்டக்கூடாது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுப்புணர்வு அதிகமாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும். முக்கியமாக வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பொறுப்புணர்வு இருக்கிறதுனால வேலைகளும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த மேசராசி பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுக்கறதுனால இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில இடத்துல கொஞ்சம் முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உறவுகளால் சின்ன சின்ன இன்னல்கள் பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வயதானவங்க முடிந்தவரை கொஞ்சம் அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் விரும்பிய கல்லூரியில் இடம் சீட்டு கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.